கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுகின்றோமா? நாம் ஒவ்வொருவருக்காகவும் தினம்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசுகின்றார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி காலத்தில் நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. சத்துருவானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட காலங்களில் நாம் செபிக்காமல் இருந்தோமே ஆனால் அப்படிப்பட்ட சத்துருக்களின் கைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, ஆகையினால் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உணர்ந்து கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம் குடும்பத்தினருக்காகவும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் நம் தேசத்திற்காகவும் நாம் பாரம் எடுத்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். இன்றைக்கும் அதற்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுவிட்டு ஜெபிக்காதபடி கடந்து செல்லாமல் நாம் கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக தினம்தோறும் ஜெபம் செய்கின்றீர்களா? இல்லை, என் மகன் அடங்காதிருக்கிறான், என் மகள் அடங்காதிருக்கிறாள், அவள் எதையும் கேட்க மாட்டேன் என்கிறாள், நான் அவள் தலையின் மீது கரங்களை வைத்து நான் ஜெபிக்க மாட்டேன், அவள் என்னை ஜெபிக்க விடமாட்டாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களா? அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு 10 நிமிடமாவது அவர்களுடைய தலையின் மீது கரங்களை வைத்து பாரத்தோடு கூட அவர்களுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் உங்கள் கணவருக்காக அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுதும் அவர்கள் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக வெளியே செல்லும் பொழுதும் அவர்களுடைய தலையின் மீது உங்களுடைய கரங்களை வைத்து கர்த்தருடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகின்றீர்களா? இல்லை என்றால் இன்றைக்கே ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை சத்துருவானவன் உங்கள் குடும்பத்தினருக்கு விரோதமாய் கண்ணிகளை வைத்திருப்பானே, ஆனால் உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்ட கண்ணிகளில் இருந்து உங்களுடைய உறவினர்களை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு எல்லா தீங்கிற்கும் உங்களுடைய குடும்பத்தினரை விலக்கி காத்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தினருக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நீதிமான் செய்கின்ற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. நாம் கர்த்தருக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு நம் தேவன் வல்லவராயிருக்கின்றார். நாம் எத்தனை நாட்கள் ஜெபிக்க வேண்டும்? நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற மரண பரியந்தமும் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் நம்மை எடுத்துக்கொள்ளுகின்ற நாளிலும் கூட நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காக நாம் ஜெபித்த ஜெபங்கள் அவருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து நம் எதிர்கால சந்ததிகளுக்கு வருகின்ற ஆபத்துகளிலும் இருந்தும் தீங்குகளிலும் இருந்து விலக்கி காத்து எதிர்கால சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பதற்கு நம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஆகையினால் இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டும் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கு நம்முடைய குடும்பங்களை விளக்கும்படியாய் நாம் ஜெபம் என்கின்ற மிக பெரிய ஆயுதத்தை இன்றைக்கு கையில் எடுத்து ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க கடவும். கர்த்ததாமே இன்றைக்கு எல்லா தீங்கிற்கும் சத்துருவானவன் நமக்கு வைக்கின்ற கண்ணிகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுவாராக. கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.